ஹாய் ஆல், ஒரு சிம்பிளான சாஃப்டா க்ரீமியான ஒரு மில்க் ஸ்வீட் தான் ரெடி பண்ண போறோம். கலாக்கன். இந்த ஸ்வீட் வந்து நம்ம ஷாப்ல வாங்குவோம். அது எப்படி ஈஸியா வீட்லயே செய்யலான்றது பார்க்கலாம். ஃபுல் ஃபேட் மில்க் 750 ml எடுத்துக்கோங்க. நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்ச பின்னாடி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா பால் திரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல தண்ணி தனியா செப்பரேட் ஆகி வரும். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். கிளீனான கிளாத்ல இது ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 தடவை நல்லா தண்ணியை விட்டு அலசிக்கோங்க. அப்பதான் லெமனோட புளிப்பு தன்மை இதுல இல்லாம இருக்கும். நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். ஒரு மாய்ஸ்டான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல பாயில் பண்ண மில்க் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாலும் பன்னீரும் நல்லா ட்ரை ஆகி வரும்போது நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள், குங்குமப்பூ இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ட்ரையான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஃபைனலா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடா இருக்கும் போதே ஒரு டின் இல்ல கண்டெய்னர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அப்படியே செட் ஆயிடும். இதுக்கு மேல சாப் பண்ண நட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மணி நேரம் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா நல்லா கூல் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். சிம்பிளான இன்கிரீடியன்ஸ்ல நம்ம குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. மில்க் ஸ்வீட் பிடிக்கிறவங்க இந்த ஸ்வீட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா வரும். எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது.